வாங்கி தர்றக்காண்டி நிலக்கோட்டையிலேருந்து ஒரு தம்பி ஒருத்தர் வந்தாப்புல. அவருக்கும் பார்த்த ஒன்றும் மாடு அமையலை. விலைவாசிகள் பூராமே கூட வியாபாரி வாங்கி கட்டிட்டு விலை கூட சொல்லிக்கிருந்தாங்க. அப்புறம் நாங்களும் சரி அங்கே ரெண்டு அலைஞ்சு பார்த்துட்டு சரி போப்பா வேறு மாடு வந்துச்சுன்னா பார்ப்போம்ட்டு அப்புறம் இது சேலத்தில் ஒரு மாடு வாங்கி கொடுத்தாச்சு. சென மாடு சென மாடு ஒன்று வாங்கி கொடுத்தான். வாங்கிட்டாப்புல. அந்த மாடை பார்த்தேன். நாட்டு மாடு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு லேசாக காம்பில் பிரச்சனையாக இருந்துச்சு. இல்லைண்ணே ஒன்றும் பிரச்சனை 350 தான் பரவாயில்ல வாங்கி கொடுங்க அப்படின்ட்டாப்புல. இல்லைப்பா வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல மாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பிவிட்டேன். 4 காம்பு நல்லா இருந்தால் தான் அது ஒரு இது இல்லாமல் இருக்கும். நீ போய்ட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டு அப்புறம் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அது நல்லா இருக்குது அப்படின்ட்டாப்புல. அது போகங்கிற பூராமே கண்டு காணாச்சியெல்லாம் இருக்குது. நம்ம ஈனாத கிடேரியா வாங்கி கொடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. அது காம்பு பீஸுன்னு தெரிஞ்சு நம்ம எப்படி வாங்கி கொடுக்குறது, அதுதான் கஷ்டம்ன்ட்டு. இந்த மரக்கண்டு இப்படி மரம் இல்லாத நிறைய பேர் கேட்குறாங்க. நல்ல நாட்டுக்கண்டில் மரக்கண்டாக இருந்தால் காலக்கண்டு இருந்தால் சொல்லுங்கன்றாங்க. யார்கிட்ட இருந்தாலுமே சொல்லுங்கள். 2வது நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி விடுவோம். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் மாடு கண்டு எது இருந்தாலுமே நம்மகிட்ட சொல்லுங்கள், வாங்கி கொடுப்போம். விலைகள் பார்த்து சொல்லுங்கள். எல்லாம் ஏட்டி போட்டியாக விலை சொல்கிறீங்க, அது அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு மாடு 40 ரூபாய்க்கு விற்கிற மாட்டை கூட 70 ரூபா சொல்கிறீங்க. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா மாட்டையுமே போட்டாலும் விற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. மாட்டுக்கு மதிப்புன்னு இருக்குது. அதை பார்த்து அனுசரித்து சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் இந்த கண்டு காணாச்சி எது தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட சொன்னால் வாங்கி கொடுப்போம். ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு 5:30 6 மணிக்குள்ளே வந்துடுங்க. ஏன்னா லேட் ஆச்சுன்னா வாங்க முடியாது. வாங்கி கட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக இப்படி கண்டுகளை கூட 3000 4000 சேர்த்துதான் சொல்லுவாங்க. மாடாக இருந்தால் 10,000 கூட சேர்த்து சொல்லுவாங்க. அதனால் நம்ம பார்த்துக்கோங்க. வியாபாரி கைக்கு போயிடுச்சுன்னா எந்த மாடும் வாங்க முடியாது. ஏன்னா வியாபாரிட்ட தான் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 பேர் வச்சுருப்பாங்க கையில். அவங்க போனோமே அவங்க பேசி முடித்தாதான் நம்ம போய் அட்டன் பண்ண முடியும் அவங்ககிட்ட. அந்தளவுக்கு இருக்கும். இது இறக்குனமே இது கண்டு ஒன்று கிடந்துச்சு. நல்லா பாலை குடிச்சிக்கிட்டு இறக்குனமே 20,000 ரூபா கேட்டாப்புல. கண்டுக்கு 20 ரூபாண்டு. நீயே வச்சுப்பான்னு போயிட்டேன் நான். அந்த மாதிரி மாடு கண்டுகளை விலை பார்த்து சொல்லலாம். ஆனால் அவங்ககிட்ட கொடுத்தா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல கிடையாது, வளர்ப்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆள் வர்றதையும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கலாம். இதெல்லாம் பாருங்கள், கொம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா தலை செட்டு நல்லா இருக்குது மாடு. கொஞ்சம் வயசான மாடு. மற்றபடி மாடை பொறுத்தாலும் நல்லா பொருவிட்டு உயர்ந்தரம் கொம்படி எல்லாமே இருக்குது மாட்டில். வளர்ப்புக்கு அருமையான மாடு.